நல்ல கதைகள் வந்ததுன்னா மாற்றம் சொல்லு. இப்போ வாடிவாசல் வெற்றிமாறன் கேட்கும்போது என்ன பொதுவாக வெளியில் சொல்கிறவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப கடுமையாக இருப்பேன். அது நிஜம்தான். அது ஆர்டிஸ்ட்டை ஒரு சின்ன பாடி லாங்குவேஜில் வீக்னஸ் இருந்தால் கூட அந்த வீக்னஸை எப்படி சார் சொன்னார் இப்போ சொல்லும்போது வந்து நான் கம்ஃபர்டபுளாக இல்லைன்ட்டு. பட் ட்ரெய்லர் பார்த்தோம். இந்த படத்தில் கமர்ஷியலுக்கான எல்லா எலிமெண்ட்டும் இருக்கு. ஒரு இடத்துல பேசும்போது கூட சொல்லியிருப்பாங்க, இந்த சட்டைக்கு இவர் வந்து ஸ்க்ரீனில் பொருந்துவார் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் எப்போ பார்த்தீங்க? படத்தோட மற்ற கேஸ்ட் பற்றி அதுதான் நிஜம். நிஜம். அது இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சார் பேசுறது போது வேற மாதிரி இருக்காரு, கேமரால வேற மாதிரி காமிச்சிருக்காங்க. கேமராவுக்கு பின்னாடி அவர் தான். நீங்கள் படத்தில் பார்க்க போகிறீங்க எம்ஜிஆர் பாண்டியன், அவர் தான். தாடி சேவிங் பண்ணிட்டாருன்னு அவர் தான். ஆனால் அந்த அமீரையும் நாங்கள் விடலை. செகண்ட் ஹாஃபில் இருப்பார். வட சென்னை ராஜன் பார்த்தீங்க, தென் சென்னை பாண்டியன் ஒருத்தர் இருக்கார், அவர் அந்த ஏரியாவை கொஞ்சம் புல் பண்ணுவார். அதனால் அவருக்கான சட்டை தான் அது, புது சட்டையெல்லாம் கிடையாது, அது போட்டிருந்த சட்டை தான். சூப்பர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ தமிழில் இப்படி ஒரு படம், சாருக்கு பக்கத்தில் டேரக்டர் உங்களோட ரோல் ஃபுல்லாக மாசாக இருக்குது, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம் வேறு. இவர் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து டைலாக்ஸ்க்கெலாம் யோசிச்சு இது பண்ணணுமா அப்படின்லாம் யோசிப்பாங்க. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ், முக்கியமாக சார் கூட நடிச்சது? எனக்கு எப்பவுமே அந்த ஸ்கிரிப்ட் இருக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. இதில் அவ்வளோ என்னோட இன்புட், என்னோட பர்சனல் இன்புட் இருக்குன்னா பொலிட்டிக்கலி எனக்கு எதுவும் பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ ஐ திங்க் டைரக்டர் சார் அண்ட் அமீர் சாரோட இன்புட் தான் ஜாஸ்தி அது அந்த ஒரு விஷயத்தில் இருந்தது. ஆனால் இந்த கேரக்டருக்கு அந்த 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. லைக் ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் கூட இன்னசென்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த பொலிட்டிக்கல் சைடில் கொஞ்சம் கூட போகுது. ஸோ அந்த வேரியேஷன் ரொம்ப நல்லா இருந்து பண்ணதுக்கு. அண்ட் ஐ ஹோப் நல்லா பண்ணியிருக்கேன். பயமா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? பயமாக நான் பயப்படணும், அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே சார் மீட் பண்ணும்போது அவர் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுள் தான் வச்சுருந்தார். எல்லாருக்கும் மீதி எல்லாருக்கும் தான் அவரை ரொம்ப பயமாக பார்க்குறாரு. சரி விடுங்க, ஹீரோனியாவது கம்ஃபர்ட்டாக வச்சுருந்தாரு, சந்தோஷம். ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. தாய் லுக்கெல்லாம் பார்க்கும்போது பொதுவாக லைக் அப்படி யாராவது பார்த்தா கொஞ்சம் கூட ஒரு இது இருக்கும். ஆனாலும் அவரை நிஜமாவே லைக் தேல் ப்ராபபிலி வெரி சாஃப்ட். என்ன பொதுவாக வெளியில் சொல்கிறவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப கடுமையாக இருப்பேன். அது நிஜம்தான். அது என்னோடய டைரக்ஷன் ஏரியாவில் இருக்கும்போது தான் இருப்பேன் நான். ஏன்னா நான் வந்து 360 டிகிரி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வேலை செய்கிறவன். நான் எடுக்க போகிற மிக முக்கியமான காட்சியவே அந்த காலையில் தான் முடிவு செய்கிறேன். நான் காட்சி சீன் மைண்டில் இருக்கும், அதை நான் போய் அதுக்கு உயிர் கொடுத்து எடுக்கிறது இருக்கு இல்லையா, அது அந்த ஸ்பாட்டில் தான் நான் ஆர்டிஸ்ட்டோட பாடி லாங்குவேஜை வச்சுக்கிட்டு தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுவேன். ஆர்டிஸ்ட்டை ஒரு சின்ன பாடி லாங்குவேஜில் வீக்னஸ் இருந்தால் கூட அந்த வீக்னஸை எப்படி பாசிட்டிவாக மாற்றுறதுன்னு பார்ப்பேன். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும்னா, பருத்திவீரன் பண்ணும்போது இவருக்கு வந்து சித்தப்பு சரவணனுக்கு வந்து அவருக்கு இந்த நீ பெயின் இருக்கும், அந்த டைமில் ரொம்ப இருக்கும். அந்த நீ பெயின் இருக்குது அப்படின்றத வச்சுக்கிட்டு ஓகே அவரால் ரொம்ப இது பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்காக என்ன பண்ணுவோன்னா, கோர்ட்டுக்கு வெளியில் அவர் உட்காந்துருக்கும் போதெல்லாம் நல்லா சம்பளம் போட்டு உட்காந்து இந்த கையை வச்சு இப்படி தட்டி இந்த வயசான ஆளுங்க அந்த மூட்டை சரி பண்ணுவாங்க பாருங்கள், அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுவேன் நான். ஸோ அவங்க மைனஸை கூட நான் எடுத்துக்கிருவேன் நான். ஸோ அப்போ அதை அங்கே போய் தான் முடிவு பண்ணுவேன். என்னோடய ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ் என்ன, அவங்களோட சிரிப்போட மீட்ரு என்ன, கோபத்தோட மீட்ரு என்ன, அதை வச்சு தான் அங்கே டைலாகை முடிவு பண்ணுவேன். இதெல்லாம் சேர்ந்து நான் பண்ணுறதுனால என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட் எப்போயுமே கொஞ்சம் ரணகலமாக தான் இருக்கும், கொஞ்சம் அது கஷ்டமாக தான் இருக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் எல்லோரும் கேட்குறது. இப்போ நீங்கள் நான் கோவப்பட்டேன், எனக்கு இங்கே ஒன்றுமே இல்லை, கோவப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் அவங்களுக்கு கண்ணாடி பிடிச்சிட்டு ஒரு ஆள் நிற்கிறாங்க, எனக்கு கண்ணாடி பிடிச்சிட்டு ஒரு ஆள் நிற்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு நிற்கிறோம். ஒரே ஒரு சின்ன இஷ்யூ என்ன ஆகும்னா, இவங்க டைலாகை மறந்துட்டாங்க, அண்ணாச்சி மறந்துட்டாருன்னு எனக்கு தெரியும். நான் சொல்கிறது எல்லோரும் கரெக்டாக பண்ணுவாங்க, 2வது செகண்டில் எடுத்துட்டாங்க, ஃபஸ்ட் செகண்டில் எடுக்கலை அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். அப்போ நான் டிஸ்டர்ப் ஆகிடுவேன், அண்ணாச்சி ஒரு செகண்ட் சீக்கிரம் எடுக்கணும் அண்ணாச்சி அப்படின்பேன். அப்போ மட்டும் என்னை அறியாமல் அதுக்குள்ளே வந்துடும். அதுதானே தவிர மற்றபடி எனக்கு நானும் ஆர்டிஸ்ட், அவங்களும் ஆர்டிஸ்ட், அவரும் ஆர்டிஸ்ட். இதில் லீட் ரோலு அதெல்லாம் கிடையாது. அந்த சீனை யார் தூக்கி நிறுத்துகிறா, சீனில் நான் நிற்கலாம், எனக்கு கொடுக்குற கவுண்டர் டைலாக்கில் இவங்க தான் மேலே நிற்கும்.
அவங்க மேலே நிற்கிறாங்க, நான் கீழே நிற்கிறேன். ஸோ அப்போ மேலேருந்து பேசும்போது அவங்களோட சவுண்டு லெவல் கூடணும். அப்போ தான் அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் பேசுகிற டயலாக்கு கவுண்டர் அண்ணாச்சி கொடுத்தா தான் சீன் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ அவர் தான் அந்த சீனோட முக்கியமான ஆர்டிஸ்ட்டு. அதில் சின்ன ஆள் பெரிய ஆள்லாம் கிடையாது. நீங்கள் யோகி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குழந்தை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கருப்பு ஃபுல்லாக டாமினேட் பண்ணுவான். என்ன கருப்பு பேசவே மாட்டேன்ட்டான் அந்த டைலாகை. ஏன்னா கருப்பு என்னை பார்த்தாலே இப்படிமா உட்கார மாட்டான். டேய் ஏன்டா படுத்துகிற சீன்ரா பண்ணுறான்னா, ஏய் ஒழுங்காக நில்லுப்பா, இப்படி வாப்பா, அறிவே இல்லையா உனக்கு, இப்படி வாப்பா. இந்த டயலாக் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறது, ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சீன் இருக்கும், அவனால் பண்ணவே முடியல. ஆனால் அவன் பண்ணினா தான் அது இன்ட்ரெஸ்ட்டு, அவன் என்னை திட்டினா தான் அது இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர அங்கே கோபமாக இருக்கிறதுனால நான் ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்னா, நான் ஆர்டிஸ்ட், நானும் ஆர்டிஸ்ட்டு, அவங்களும் ஆர்டிஸ்ட்டு, சின்ன பாசிங் பண்ணுறவனு கூட ஆர்டிஸ்ட்டு தான். அந்த மனநிலையில் அதை எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா, எல்லா இடத்துலையுமே இவர் எப்பயுமே வாழோடைய நிற்பார் போல இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலை. அது என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட்டு. என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படி தான் இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமானது தான் அது. நீங்கள் சொல்லுங்கள், அவர் அப்படியே அவரோட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த படத்தில் உங்களோட ரோல் பற்றி சில வார்த்தை. இல்லை சார் சொல்கிறது தான். நம்ம சாரை பற்றி நான் நிறைய பேட்டிகளில் சொல்லிட்டேன். நம்ம சார் அதுக்காக ஃபைனலாக ஒரு ஆன்சர் அவங்க சொல்லி முடிச்சேன். இன்றைக்கு நான் இயக்குனராக இருக்கும்போது அது வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போ அது எதுக்கான காரணங்கிறதையும் சார் சொல்லிட்டாங்க. எந்த படத்தில் அந்த மாதிரி இல்லை. நான் ஜென்ரலாக நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டேன். இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி நினச்ச அமீர் சார் இல்லை. இங்கே எல்லாருமே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு அமீர் சார் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாங்க. சார் கூட எங்களுக்கு நேரங்காலம் போனதே தெரியல. கிட்டத்தட்ட 40-42 நாட்கள் சாரோட இருந்திருக்கேன். ரொம்ப 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 ஜாலியாக இருந்துச்சு. உயிர் தமிழுக்கு எங்களுக்கு உண்மையிலே நம்ம உயிர் தமிழுக்குங்கிறத இந்த படத்தை நீங்கள் காட்சியாக பார்ப்பீங்க. எல்லாருமே கொஞ்சம் ஹியூமர் சென்ஸோடு உள்ள ஆள். அண்ணாச்சியாக இருக்கட்டும், அவன் கருப்பாக இருக்கட்டும், சரவண சக்தியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே சரி, கபூர் அண்ணனாக இருக்கட்டும், ஆனந்தராஜ் சாராக இருக்கட்டும், எல்லாருமே, நம்ம புனந்தின்னி செவ்வாழையாக இருக்கட்டும், எல்லாருமே. அப்போது ஆல்ரெடி எனக்கு பழக்கம், படமும் அந்த ஜானர்லேயே இருக்கிறதுனால டே ஒன்னில் அப்படி இந்த ஃபீல் இருந்திருக்கும். ஜெல்லாகிறதுக்கு நானும் அவர் யாருன்னு தெரியறதுக்கு, என்ன யாருன்னு அவங்க தெரியறதுக்கு கொஞ்சம் தனியாக உட்காந்துருக்கும்போது, அப்புறம் அப்படியே ஒரு 2-3 நாள்லேயே அது ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போனால் என்ன நாங்கள் ஒரே டீம் தானே. பாண்டியன் மற்றும் 6 பேர்னு ஒன்று காலையில் போனோன்னே ஆளுக்கு ஒரு வேஷ்டி சட்டையை கொடுத்துட்டானே, எல்லோரும் வேஷ்டி சட்டையை போட்டால் எல்லாம் ஈக்குவல் ஆகிரும். அவ்வளோதான். நடுவில் ஹீரோன்றக்கா ஒரு கண்ணாடி வேணால் போட்டுக்கலாமே தவிர மற்றபடி ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரே கரை வெட்டி ஒரே சட்டை எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் ஜெல் ஆகிட்டோம். அதில் எந்த இதுவுமே கிடையாது. நான் அவங்க என்கிட்ட கம்ஃபர்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்கிறத விட நான் அவங்களோடலாம் கம்ஃபர்ட்டாக இருந்தேன்றது தான் உண்மை. எனக்கு எந்த இதுவும் என்னை அவங்க யாரும் அப்படி பார்க்கவும் இல்லை, நானும் அப்படி நடந்துக்கலையா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். சாரோட படத்தில் படம் எவ்வளோ அருமையாக இருக்கோ அந்த மாதிரி படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸோட பேர் ரொம்ப வித்தியாசமாக ஒரு மாதிரி இதாக இருக்கும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய பார்த்துக்கேன், டக்ளஸு, பொனந்தின்னி, இந்த மாதிரி. அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற ஏதாச்சும் கேரக்டர் பேர் வித்தியாசமாக? இந்த அண்ணாச்சி இருக்காரு, சுடலை இருக்காது, சுடலை இருக்காது, யாரையும் சுடலை. ஆமாம் அந்த மாதிரி. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான பழக்கடையார், அந்த பழக்கடையார். ஆமாம், பழக்கடை ராமச்சந்திரன் ஒரு அரசியல்வாதி, லைக் அப்படி ஒரு கேரக்டர் இருக்குது. சார் உங்கள்கிட்ட கேட்கணும், அந்த மாதிரி பேர்லாம் நீங்கள் எப்படி சார்? அது ஊரில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கிறது. இப்போ என்னோட இறைவன் மிகப்பெரியவனில் கருப்பு அடுத்த பரிமாணத்தை தொட்டிருக்கான். கஞ்சா கருப்பு, சிக்கல் சிக்கந்தர். நிஜமா ஊரில் இந்த மாதிரி பேர்லாம் இருக்கா? இன்னும் நிறைய இருக்குது சார், இன்னும் நிறையா இருக்குது. சிக்கல் சிக்கந்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவன் கேரக்டரு. அப்படியே வருவான், வேகமாக வண்டியில் ஒரு வீட்டு வாசலில் நிற்பான். ஒருத்தன் அப்படியே எதுக்க வருவான், என்ன சிக்கந்தர் நல்லா இருக்கியா அப்படிமா, நீ எல்லாம் உயிரோடு இருந்தால் நான் எப்பறம் நல்லா இருப்பேன் போட. உன்னைய போய் கேட்டேன், உன்கிட்ட போய் பேசினேன் பாருமா. ஆமாம் போ, அங்கே முக்குள்ள கவர்னர் காத்திருக்காரு, அவர்கிட்ட போய் பேசி போட. அவனும் யார்கிட்டையும் நல்லா பேச மாட்டான். அவன் யாராவது நல்லா பேசினாலும் அவனுக்கு பிடிக்காது. அதனால் ஒரு சிக்கலான ஆள், சிக்கல் தெரியாது. எதையாவது ஒரு வம்பு விலைக்கு வாங்கிக்கிட்டே இருப்பான். ஒரு மூட்டை பிடிச்சனை போட்டு எங்கேயாவது போய் நிற்கிறது, மனுவை போட்டுக்கிட்டு ஸ்டேஷன் அடிக்கிறது. அதனால் இது எல்லாமே நம்ம பார்த்தது தான்.
அங்கே ஒன்று ஊருக்குள்ளே ஒரு தெருவில் 2 பேர் தெரிவாங்க. அது ஊர்லேருந்து எடுத்தது தான் அது. கேரக்டராக வரும்போது இது க்ரியேட்டிவிட்டின்றது என்னது? ஒரு ஐடியா தானே, ஒரு புள்ளி தானே. ஒரு கதைக்கே தேவை ஒரு புள்ளி தான். ஒரு அம்மாவை கொலை பண்ண பையன் அம்மா பக்கத்தில் படுத்து கிடக்கான். அம்மாவை கொலைன்றதே ஹார்ஸாக இருக்குது கேட்கும்போதே அந்த செய்தி. அம்மாவுக்காக கொலைன்றது பாசமாக இருக்குது. அம்மாவை கொலை செய்கிறன்றது கேட்குறதுக்கு ஹார்ஸாக இருக்குது. அம்மாவை கொலை செஞ்சுட்டு அம்மா மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கான் ஒரு பையன் அப்படின்றது கேட்கும்போது இருக்குல்ல, அப்படின்னு ஒரு ரிசுவல் பண்ணி பார்க்குறோம்ல, அது ஒரு புள்ளி தான். இதை சொன்னால் கதை பண்ணிடலாம். இதை எல்லா டைரக்டரும் இதிலேருந்து கதை தொடங்கிடலாம். இந்த புள்ளியை பிடிக்கிறது தான் கஷ்டம். அண்ணன் தம்பி பாசம் அப்படின்னு சொல்கிறது இல்லை முக்கியம். அண்ணன் தம்பிக்குள்ளே என்ன அந்த ஒரு புள்ளி இருக்குது. தம்பி சாகிற வரைக்கும் தெரியாது தாம்புள்ள தான் அண்ணன்ட்ட வளர்ந்துச்சு அப்படின்ற ஒரு அதுதான் கதை. நான் சொல்ல இது மாதிரி லட்சம் இருக்குது. நான் சொல்கிறது இது மாதிரி லட்சம் இருக்குது. அதுதான் க்ரியேட்டிவிட்டி. பேசிக்கிட்டே இருந்தோன்னா வந்துகிட்டே இருக்கும், ஒன்றொன்னா வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது இருக்குல்ல, அதை நம்ம சொல்ல முடியாது. அது அந்த படத்தோடு வரும்போது தான், இல்லைன்னா அவங்க வேற ஒருத்தவங்க பண்ணிடுவாங்க. சார் இது யோகி படத்தை பற்றி நீங்கள் பேசுனதுனால ஒரு கொஸ்டின், எனக்கு பிடிச்ச ஃபேவரட் விஷயம், இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது நீங்கள் பாடின ஒரு பாட்டு, அந்த பாட்டோட ஒரு சில லைன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் அடுத்து பாடணுங்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கு? ஏன்னா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊரை சுத்துற மாமட பயில மதுரை பக்கம் வந்து கேளுடா, நீங்க அந்த ஸ்டெப்போட அது அந்த வரியும் சரி, அதை பாட வச்சதும் சரி, ரெண்டுமே சினேகன் யுவன் சங்கர் ராஜாவுடைய வேலை தான். எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை. நான் சும்மா ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் என்பது எப்பொழுதுமே கண்ணாடி அறைக்குள்ளே தான் சிங்கர்ஸ் பாடிக்கிட்டு இருந்தது. இப்போது ஓப்பனாக வெளியில் வந்துட்டாங்க. ரெக்கார்டிங் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நீங்கள் கன்சோல் ரூம்லேயே வச்சு இப்போ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி கன்சோல் ரூமில் நின்றுக்கிட்டு இருக்கேன் நான். எனக்கு முதல்ல நம்பிக்கையே இல்லை. கன்சோல் ரூமில் நின்றுட்டு இந்த வாய்ஸை எடுக்கணுன்றாரு யுவன் நீங்கள் பாடுங்களேன்றாரு. சும்மா விளையாடாதீங்க பேசாமல் இருங்க அப்படின்ற. நான் பேசும்போது தொண்டையிலேருந்து பேசுவேன், பாட ஆரம்பித்தேன்னா மூக்குலேருந்து பாட ஆரம்பிப்பேன். அது எனக்கே தெரியாது. யாராவது சொல்லுவாங்க நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தால் பாட ஆரம்பித்தோடனே மூக்குக்கு போயிடறேன்னா அதுதான் என்னோடய பழக்கம். அதனால நம்ம அந்த ஏரியாவுக்கெலாம் போகிறதே இல்லை. அதனால தான் எனக்கு ராஜா சார் பாட்டு மட்டும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா அது மூக்கில் இருந்து தான் வரும். அது அப்போது நான் சொல்கிறேன் வராதுன்றேன். நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாலும் இங்கேருந்து பாட சொன்னீங்கன்னா எனக்கு வரவே வராது. ஆனால் யுவன் நீங்கள் பாடியே ஆகணுன்றாரு. கவிஞர் உடனே என்ன பண்ணுறாரு, சினேகன் இல்லை நானும் 2 லைனை எழுதுறேன்னு அங்கேயே கடன்னு எழுதி கொடுத்தது தான். அது கன்சோல் ரூமில் இருந்து வர ரெக்கார்ட் பண்ணாங்க. ஏன்னா சரி விளையாட்டுக்கு பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அது கடைசியில் அப்படியே அந்த பாடலாக மாறிடுச்சு. அந்த பாட்டு கடைசியில் இந்த சிச்சுவேஷனுக்கு பொருந்துகிற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் காலம் மிகப்பெரியது. அடுத்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்கலாம், அடுத்து நீங்கள் பண்ணும்போது சார்ட்ட இருந்து ஏதாவது பாடல்கள்? இப்போ சமீபத்தில் சார் பாட ஆரம்பிச்சிருக்காரு இன்டர்வியூலாம். நான் ரொம்ப ரசிக்கிறேன். கலக்கிட்டார். முந்தா நாள் ஒரு பாட்டை பாடினார். அது பாட்டு பாடுறது பிரச்சனை இல்லை, எந்த பாட்டை பாடுறாரு எங்கேருந்து எடுக்கிறாருங்கிறது இருக்குல்ல. யாருமே யோசிக்காத ஒரு ஏரியாவிலேருந்து வருவார். சரி நேற்று கூட ஒரு பார்த்தேன் நான். வருங்காலங்களில் இனி 2 தமிழ்நாட்டில் அன்னை சீமான் பாடுறாரு, இப்போ நம்ம ஹீரோ பாடுறாரு, அமீர் சார் பாடுறாரு. சார் எனக்காக அந்த 4 லைன் மட்டும் பாடினீங்க. இப்போ அதே தான் மதுரை பக்கம் வந்து கேளுடா, நீங்கள் உங்கள் வாய்ஸில் கேட்டாதான் சார் அது ஒரு கிக்கு. ஊரை சுற்றுற மாமட பயலே மதுரை பக்கம் வந்து கேளுடா, எனக்கு ஒரு மவுசு இருக்குதுடா, நடந்தா அதிரும் கலங்கும். கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரீரிலீஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இதாக ட்ரெண்ட்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்கா? அப்படி சார் ரீரிலீஸு இப்போ ட்ரெண்டு இல்லை, எல்லா காலகட்டத்துலேயும் ட்ரெண்டு. 67, 68 காலகட்டத்தில் பிறந்தவன் நான். 71 உலகஞ்சுட்டு வாழ்வு வருது. எனக்கு வரும்போது 3 வயசு. அந்த படத்தை நான் ஒரு 50 தடவை பார்த்துருப்பேன். எப்போ பார்த்தேன்? ரீரிலீஸில் தானே பார்த்தேன். அதானே நிஜம். தாய்க்கு பின் தாரம், தாய்க்கு தலைமகன், நீதிக்கு பின் பாசம், மந்திரகுமாரி, அரசிலங்குமரி, அரச கட்டளை, இதெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்தது இல்லை, நான் 3 வயசாக இருக்கும்போது வந்தது. இதெல்லாம் எத்தனை முறை என்னால் பார்க்க முடியுதுன்னா அப்போ ரீரிலீஸ் இருந்திருக்குல்ல, அப்படித்தான் நான் பார்த்துருக்க முடியும். ரீரிலீஸ் எல்லா காலகட்டத்திலும் இருக்குது. சிஸ்டம் மாதிரி இருக்குது, சட்டையோட கலர் மாதிரி இருக்குது. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் எனக்கு தெரிஞ்சு, என் நினைவுக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எப்போ போட்டாலும் ஃபுல்லு தான் அந்த படம்.
ஒரு வாரம் போட்டாங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக ஓடும். இப்போ கூட இங்கே கூட சென்னையில் போட்டப்போ 100 நாள் ஓடிச்சு நினைக்கிறேன். நீங்கள் கில்லிக்கு போயிட்டீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தேவி தேட்டரில் 1001 100 நாள் ஓடிச்சுல, ராஜராஜ சோழன் ஓடிச்சுல, வீரபாண்டிய கட்டபொம்மன் ஓடிச்சுல, வசந்த மாளிகை ஓடிச்சுல. அப்போ கலர் மாறி இருக்கு. இது ஒரு ப்ரொடியூசர் ஆல் சென்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது ஒவ்வொரு ஊரில் ஓடிச்சு. அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை முந்தைய தலைமுறையுடைய படத்தை, நடிகருடைய படத்தை எப்படி பார்க்க முடியும்? அந்த திருவிழா மனநிலையில் எப்படி பார்க்க முடியும்னா இப்படி தான். இப்போ நீங்கள் ஒரு சின்ன செட்டப் மாதிரி இருக்குது. இப்போ இங்கே வந்து கில்லியில் வந்து எல்லோரும் பார்க்குறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, அதை போஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா? இதெல்லாம் அப்போ இல்லை. இருந்திருந்தால் நாங்கள் உலகம் சுட்டு வாலிபனை பார்த்து செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்திருப்போம். ஏன்னா எங்களுக்கு தெரியாது. இப்போ உலகம் சுட்டு வாலிபனும், அடிமை பெண்ணு, 1001 உட்காந்துருக்கோம்னா, முதல் முறையாக நாங்கள் பார்க்க உட்காந்துருக்கோம்னா இந்த சின்ன பசங்களாம் பாடல் காட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து விசில் பறக்கும். ஏன்னா அவன் முன்னால் பார்த்த பார்வையாளர், நாங்கள் முதல்ல பார்க்குற பார்வையாளர். அதை என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த என்ஜாய்மெண்ட்டு தான் இப்போ கில்லியில் நடந்துகிட்ருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் உங்கள் படம் ஏதாச்சும் ரிலீஸ் போகும்? என் படம் எதுவுமே என் கையில் இல்லை. எல்லோரும் கேட்குறாங்க பருத்தி வீரன்னு. நான் தயாரிப்பாளராக இல்லாத காரணத்தினால அதெல்லாம் அவங்க முடிவு பண்ணணும். ரிலீஸ் ஆனால் சந்தோஷப்படுவேன். மௌனம் பேசியதை பண்ணலான்னு சொல்லி கேட்டாங்க. அது என்னோடய ப்ரொடியூசர் வந்திருந்தார் இப்போ யூஎஸ்லேருந்து. அவர் ஒரு வேலையாக போயிட்டார். நான் அடுத்து வந்து பண்ணுறேன்னு இருக்காரு. வந்தால் சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்கு. படம் பேராகட்டும், படத்தோட டீம் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு ஜாலியாக இருக்குது. இதே மாதிரி படமும் ரொம்ப சூப்பர் ஜாலியாக எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சூரியன் எஃப்எம் டீம் சார்பாக வெயிட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.